ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னதான் நம்ம இட்லிக்கு தோசைக்கு சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி இந்த மாதிரி எத்தனை வச்சு சாப்பிட்டாலும் அம்மா கொஞ்சமாக ஒரு ஓரத்தில் பொடி வைங்களேன்னு சொல்லி சாப்பிட போகிறவங்களே அந்த பொடியோட டேஸ்ட்டு தாங்க. அது இந்த முருங்கைக்கீரை பொடி சும்மாவே சொல்ல வேண்டாங்க. ஹெல்த்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லார் வீட்லையும் முருங்கைக்கீரை பொடி செஞ்சுருப்பீங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். வாங்க எப்படி செஞ்சாலும் பார்த்துடலாமா? இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் பெருங்காயம் கட்டி போட்டுக்கலாம். அது நல்லா வறுத்துக்கோங்க. பொரிஞ்சு வர வரை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு நல்லா வாசம் வருங்க. வாசம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். நம்ம இதில் கடலப்பருப்பு எடுத்துனோம் அதிலே அந்த படியில் தாங்க எடுத்துருக்கேன். இது 100 கிராம் படி அதை போட்டுக்கிறேன். நல்லா உளுந்து வாசம் வருங்க. நீங்கள் வறுக்க அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். எல்லாமே ஈக்குவல் அளவு தான் எடுத்திருக்கேன் நான். இதில் ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ரொம்ப முக்கியங்க. இந்த முருங்கைக்கீரை பொடிக்கு ஜீரகம் போடும்போது அதோட ஃப்ளேவரே அவ்வளோ டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரு 6லேருந்து 7 மிளகா போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் பிளேட்டில் கொட்டி வச்சிடலாங்க. இது ஆறட்டும். முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சி அலசிட்டு நிழல்லே காய வச்சுட்டேங்க. நான் காலைல ஆஞ்சி வச்சேன். ஈவினிங் தான் பொடி செஞ்சேன். இப்போ எனக்கு ஒரு பவுல் கிடச்சிட்டு முருங்கைக்கீரை. இப்போ அதே கடாயில் போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வதக்கவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை ஸ்மெல் வரும். அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எவ்வளோ கீரை போட்டோம் பாருங்கள். நல்லா வதங்கி கீரை கம்மியாகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. இப்போ நம்ம கையில் எடுத்தோன்னா கீரை அப்படியே முறுன்னு இருக்குங்க. அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். தோலோடே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாமே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜாரில் பூண்டை போடலாம். வறுத்து வச்ச பருப்பு, மிளகா, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஒன்று ஊற்றிப்போம். அது மேலே முருங்கைக்கீரை பொடி நல்லா தூவி விட்டுக்கோங்க. அப்படியே மேலே கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் வேணும்னா நெய் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. அதில் நிறைய அயன் சத்து இருக்குது. எல்லாருமே முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அத்தை ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனாலே இந்த பொடி இட்லி தாங்க. அந்த பொடி இட்லி சாப்பிட்றதுக்குன்னே போவோம். அத்தை உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் மாமா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த பொடி இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் பொடி இட்லி பிடிக்கும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொடி தோசை. இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.